ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து சின்ன வெங்காயமும் அப்பளமும் வச்சு நல்ல டேஸ்டியாகவும் காரசாரமாக இருக்க மாதிரி அப்பள பொரியல் தான் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதை விட பழைய சாதத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு பிசைஞ்சிட்டு ஊறுகாய் வச்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த அப்பள பொரியல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவீங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டு நம்ம வந்து அப்பளத்தை வந்து பொரிச்சுக்கணும். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். எத்தனை அப்பளம் தேவையோ அதை வந்து நம்ம ஆயிலில் போட்டு ஃபஸ்ட்டு பொரித்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். அதே எண்ணெய் பார்த்திங்கன்னா அதே எண்ணெயில் நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம வந்து ஆயிலில் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். அதுவும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க. அப்போ தான் வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் ரொம்ப வதங்கணும் வேண்டாம், ஓரளவுக்கு வதங்கினா போதும். நம்ம வாயில் வந்து கடிபடணும் சாப்பிடும்போது, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். லைட்டாக வதங்கின பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்து நான் வந்து வதக்கியிருக்கேன். நீங்கள் வந்து தனி மிளகாத்தூள் சேர்க்குறீங்கன்னா காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம பொரித்து வச்சுருந்த அப்பளத்தை வந்து ஒன்று ஒன்றா அதில் உடச்சி போட்டுடலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பொடியாக உடச்சி போடான்னா கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாகவே உடச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு தேவையான்னு செக் பண்ணிவிட்டு தேவையாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சூப்பரான அப்பள பொரியல் வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.